காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளின் பேருந்துகளை அரசு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆண்டுதோறும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கப்படுவதற்கு முன்பு பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீபெரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் இயங்கும் தனியார் பள்ளிகளின் பேருந்துகளை ஆய்வு செய்யும் பணி வடமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் சரவணகண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி, ஸ்ரீபெரும்புதூர் துணை காவல் கண்காணிப்பாளர் உதயகுமார், வட்டார போக்குவரத்து அலுவலர் குமரா, வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் கிருஷ்ணன் ஆகியோர் 199 பள்ளி பேருந்துகளில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டுள்ளதா, முதலுதவி சிகிச்சை பெட்டிகள் உள்ளதா, அவசர காலங்களில் பயன்படுத்தப்படும் கதவுகள் உள்ளதா, அவை இயங்குகிறதா என ஆய்வு நடத்தினர். இதில் 16 வாகனங்களில் போதிய வசதிகள் இல்லாததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் ஆய்வு நடத்திய பிறகே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக ஸ்ரீபெரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் சார்பில் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம், விபத்து நடந்தால் காயம் அடைந்தவர்களுக்கு எவ்வாறு முதலுதவி சிகிச்சை அளிக்க வேண்டும், தீ விபத்து ஏற்பட்டால் தீயை அணைப்பது எவ்வாறு என செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன தேவை பார்க்க சொல்றேன். உங்க வண்டி எப்போ வேற என்ன, நான் என்ன உங்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்து இருக்கா, நீங்கள் வாங்கும்போது ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. நான் வைக்கிள்லேயே கொடுத்தேன். வைக்கிள் ஆனால் இதெல்லாம் பயர் எதுவும் இருக்காரா? இல்லை ஒன்று வைக்கணும். சின்ன குழந்தைன்ற பொழுது எவ்வளோ சேஃப்டியா ஒட்டணும். இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்லயே இந்த சின்ன சின்ன அது நல்ல பிரேக் புடியே பாட்டு ஸ்டேரிங் காட்டு பிரேக் விடு பிரேக் விடு சரி விடு.